ஹாய் வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல். நான் விஜயேந்திரா. நேத்திக்கு நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே எல்லாம் அப் சைடு மூவ் ஆச்சு. அதில் நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நேத்தினுடைய மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் கொஞ்சம் அதாவது 0.01% டவுனில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 0.03% அப் சைடு 24,741ல் முடிஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோ மெட்டல் ரியாலிட்டி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப் சைடு போச்சு. ஐடி அண்ட் ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுன் சைடு மூவ் ஆச்சு. ஸோ இதனால நேற்று நல்ல அப் சைடு டவுன் சைடு மூவ்மெண்ட் நல்லாவே நடந்தது. நார்மலாக ஷேர் மார்க்கெட் அப் சைடாக இருக்கிறப்ப கோல்டோட ரேட்டு கம்மியாகும், அல்லது ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் சைடு இருக்கிறப்ப கோல்டோட ரேட் அதிகமாகும். ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்தளவு அப் சைடு மூமெண்ட் இருக்குது. அதே சமயத்தில் வேர்ல்டு வைட் கோல்டு ரேட் வந்து இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. இது என்னன்னா, நம்மளுடைய மார்க்கெட்னால இந்த பாதிப்பு கிடையாது. வேர்ல்டு மார்க்கெட்னுடைய டவுன் சைடு மூமெண்ட் தான் கோல்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம். அது வந்து எவ்வளோ குறையுதோ அப்பதான் வந்து வேர்ல்டு மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். கோல்டு ரேட் அதிகமாகறதுனால நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். எச்சரிக்கையோட ட்ரேட் பண்ணுறது சேஃபாக இருக்கும். இன்னைக்கான மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்சைட் மூமெண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு போனால் அதுக்கப்புறம் நம்ம அதை அப்சைட் மூமெண்ட்டாக கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணலாம். அல்லது டவுன் சைடு மூமெண்ட்டும் ஒரு சப்போர்ட் லெவலுக்கு கீழே வந்தால் அதை நம்ம கன்சிடர் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கன்சிக்யூட்டிவ்ஸ் ஹாலிடேஸ் செப்டம்பர் 5லிருந்து 8 வரைக்கும் இருக்கிறதுனால செட்டில்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் டிலேவாக நடக்கும். அதனால் செட்டில்மெண்ட் எல்லாமே புதன்கிழமை தான் நடக்கும். இன்றைக்கி வந்து ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அப்சைடு மூவ்மெண்ட் நிறைய வாய்ப்பு இருக்குது. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஃபோசிஸ், ரெயில்டெல், பிரிகேட், ஹீரோ மோட்டோகாப், கோல் இண்டியா, ஹுட்கோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இன்னைக்கு இன்ட்ராடே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தர ஸ்டாக்ஸ் எல்லாம் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் நான் சொல்ல போகிறது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் இதை சரியாக அனலைஸ் பண்ணி அதில் நல்ல வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் ஸ்கிரிப்பை வந்து நீங்கள் ட்ரேடிங்காக எடுத்துக்கலாம். வேஸ்கான் என்ஜினியர்ஸ் இதை நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே சொன்னோம். அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஒரு சான்சஸ் இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது. என்ட்ரி லெவல் வந்து 53, டார்கெட் 55 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 51 வச்சுக்கணும். அப்போலோ ஹாஸ்பிட்டல் இதுவும் வந்து நல்ல மூமெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ். 7891 என்ட்ரி எடுத்துக்கலாம். டார்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டா போதும். 8000 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 7750 வச்சுக்கணும். எல்டி ஃபுட்ஸ் இதுவும் வந்து நம்ம போன வாரமெல்லாம் சொல்லியிருந்தோம். இந்த ஸ்டாக்கும் வந்து மொமெண்டம் உள்ள ஸ்டாக்ஸ் தான். என்ட்ரி லெவல் வந்து 225ல் எடுக்கலாம். 229 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் டார்கெட். ஸ்டாப் லாஸ் வந்து 220ல் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸை வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி ட்ரேடிங்கில் நிறைய லாபம் சம்பாதிக்க வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்.